கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட இந்த ஆவியின் கனி என்கிறதான அந்த தலைப்பில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 5ஆம் அதிகாரத்தில் 22 23 வசனங்களிலே பார்க்கிறதான இந்த காரியங்களிலே கடைசியான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதுதான் இச்சை அடக்கம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் செல்ஃப் கண்ட்ரோல். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. பொதுவாக சராசரியாக இருக்கிற எந்த மனிதனும் ஒரு நல்ல ஒரு வெற்றியுள்ள ஒரு மேலே நல்ல ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் தான் நன்றாக வர முடியும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு உண்மையான ஒரு விசுவாசிக்கும் நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கும் காணப்படக்கூடியதான அடையாளம் என்னவென்று சொன்னால் இச்சை அடக்கம். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அவனுக்கு இருக்கும் பொழுது அவன் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வான். இந்த வேளையில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபத்தில் 9ஆவது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். அது என்னவென்று சொன்னால், அவர் நல்ல ஒரு மல்யுத்த வீரர், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்ததுனால அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிற வேளையில் பந்தய சாலையில் ஓடுகிறதான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அந்த வேளையில் ஓடுகிறவர்களை குறித்து அவர் பேசும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது 11:29 பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கிரேக்க நாட்களில் தான் அந்த ஒலிம்பிக்ஸ் வந்தது. அந்த காலத்தில் அது ஒரு சின்ன ஒலிவ இலையை தான் கொடுப்பாங்க. அந்த ஒலிவ இலையை அவர்களுடைய அந்த கிரீடத்தில் மேலே கிரவுண்டில் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த மேரத்தான் ஓடுவார்கள். அவர்கள் பல போராட்டங்களை ஓட்ட பந்தயத்தில் ஓடி ஜெயிக்க வேண்டும் என்கிறதான ஒரு காரியம் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் தெளிகிறார். இந்த பந்தயத்தில் ஓடுகிற ஒவ்வொருவருக்கும் தகுதியுள்ள ஒரு காரியம் என்று சொன்னால் அவனுக்குள்ளாக காணப்படுவது இச்சை அடக்கம். இன்னைக்கு கூட அநேக ஸ்போர்ட்ஸ்மேன்கள் அவருடைய வாழ்க்கையில் கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், எந்த ஒரு விளையாட்டாக இருக்கலாம், அவருடைய வாழ்க்கையில் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வாழ்க்கை இருக்கும், நல்ல இச்சை அடக்கம் இருக்கும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எல்லாவற்றாலும் ஒரு கண்ட்ரோல் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் வெற்றியை பெற்றுக்கொண்டு கோப்பைகளை பெற்றுக்கொள்வார்கள், பல லூரல்ஸை பெற்றுக்கொள்வார்கள். அதை போலவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் வாடாத ஜீவ கிரீடம். வெளிப்படுத்தின விஷயம் 2ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தில் வாக்கு கொடுத்தது தான் அந்த ஜீவ கிரீடம். அதுதான் அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நாம் எவ்வளவு இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் காணப்படும். சாதாரண ஒரு உலக பிரகாரமான ஒரு கோப்பையோ இல்லாவிட்டால் அந்த காலத்தில் சொல்கிறது போல ஒரு ஒலிவ இலையையோ பெற்றுக்கொள்வதற்கு அவைகள் அழிந்து போய்விடும், அந்த இலை வாடி போய்விடும். ஆனால் வாடாத ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்டு கிறிஸ்டியன் லைஃப் இருக்குமே என்று சொன்னால், ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, நல்ல ஒரு ஒழுக்கமான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கின்ற வேளையில் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நம்மை அதை உயர்த்தி நமக்கு ஒரு பெரிய ஒரு ரிவார்டை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் ஜீவ கிரீடம். ஆகவே அழிந்து போகிறது அல்ல, அழியாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இச்சை அடக்கத்தோடு கூட ஒரு ஒழுக்கத்தோடு கூட ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம ஜீவ வாழ்க்கையில் சாகரத்தில் நம்ம ஓட வேண்டும், ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அந்த ஓட்டத்தில் நமக்கு மெயினாக தேவைப்படுகிறதான ஒரு காரியம் இச்சை அடக்கம். அந்த இச்சை அடக்கத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைப்பது நிச்சயமாக இருக்கிறது. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொள்ளத்ததாக இச்சை அடக்கத்தோடு கூட ஓட, போராட, மல்யுத்தம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு உலக பிரகாரமான வாடி போகிறதான ஒரு இலையை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் இப்படி ஓடி ஆண்டவரே இச்சை அடக்கத்தோடு கூட இருப்பார்கள்னு சொன்னால், ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடி உம்முடைய வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு பெரிய இச்சை அடக்கத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒழுக்க நெறி தவறாதபடிக்கு இச்சை அடக்கத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.